50 வருட அரசியல் வாழ்க்கை, 9 முறை மக்களவை தலைவர், 2 முறை மாநிலவை தலைவர். அது மட்டும் இல்லாம 4 வெவ்வேறு மாநிலங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தலைவர். அது மட்டும் இல்லாம 13வது நம்பருக்கு சொந்தக்காரர். யார் அந்த தலைவர்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் தான் பாலசுப்லக்ஷ்மி அண்ட் இட்ஸ் ஆர் சேனல் பாலசுப்லக்ஷ்மி துஃபைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாஜ்பாய் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டிசம்பர் 25. இன்னையிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் 25, 1924ஆம் ஆண்டு இந்தியாவில் இருக்கிற மத்திய பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட்ல கவாலியர் அப்படின்ற இடத்துல கிருஷ்ணா பிஹாரி வாஜ்பாய்க்கும் கிருஷ்ணா தேவிக்கும் மகனா பிறந்திருக்கிறாரு. இவருக்கு ஒரு தம்பி உண்டு, பிரேம்நாத் வாஜ்பாய். இவரோட தாத்தா பண்டிட் ஷாம்லால் வாஜ்பாய். இவரும் ஒரு புலவர், தன்னுடைய அப்பாவும் ஒரு கவிஞர் அப்படின்றனால தனக்கும் கவிதை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தனால அவரும் கவிதைக்குள்ள வந்திருக்கிறாரு, அதாவது ஒரு பொயட்டா இருக்கிறாரு. இவரு தன்னுடைய பள்ளி படிப்பை ஸ்ரீ சரஸ்வதி தேவி வித்யாலயாலையும் தன்னுடைய இளங்கலை பட்டத்துல மகாராணி லட்சுமிபாய் கல்லூரியிலையும் தன்னுடைய முதுகலை பட்டத்தை டிஏவி கல்லூரியிலையும், அதாவது கான்பூர்ல இருக்கிற டிஏவி கல்லூரியிலையும் படிச்சிருக்கிறாரு. இவரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். இவருக்கு இந்தியாவில் இருக்கிற மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை கொடுத்தாங்க. அதையும் தவிர்த்து அந்த பாரத ரத்னா அவார்ட வீடேறி போய் சென்று கொடுத்தாங்க. அது ரொம்பவே வியக்கத்தக்க ஒரு விஷயம். வாஜ்பாய் தன்னுடைய இளம் வயதிலேயே அரசியல்ல ஈடுபட ஆரம்பிச்சாரு. அரசியல்ல அவர் நடத்தின முதல் பேரவை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வெள்ளியனை வெளியேறு அப்படின்னு தான் அவர் ஆரம்பிச்சாரு. 1939ஆம் ஆண்டு RSSல அவர் இணைஞ்சாரு. RSSல இணைஞ்ச உடனேயே அவர் முழுநேர ஊழியரா மாறிட்டாரான்னு கேட்டா கிடையாது. 1947ஆம் ஆண்டு தான் அவர் முழுநேர ஊழியராகவே மாறினாரு. அதுக்கப்புறம் 3வது முறையா பிரதமராகவும் மாறினாரு. எப்போ 3வது முறையா பிரதமர் ஆனாரு அப்படின்னு கேட்டா ஜவஹர்லால் நேருவோட காலத்துக்கு அப்புறம் 2 முறை பிரதமரா மாறினவர் தான் நம்மளுடைய வாஜ்பாய். இவருக்கு இந்தியாவில் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 27 மார்ச் 2015ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. இவருக்கு குடியரசுத் தலைவர் வாஜ்பாய் வீட்டுக்கே போய் இந்த அவார்டை கொடுத்தாங்க. பிஜேபியோடைய மூத்த தலைவர் தான் வாஜ்பாய். இந்தியால 3 முறை பிரதமரானவர் தான் இவரு. அதையும் தாண்டி இந்தியால 10வது பிரதமர் யாருன்னு கேட்டா எல்லாருமே யோசிக்காம சொல்றவர் தான் வாஜ்பாய். இவரு 1996ஆம் ஆண்டு 13 நாட்கள் பிரதமரா இருந்திருக்கிறாரு. அதையும் தாண்டி 1998ல இருந்து 2004 வரைக்குமே அவர் பிரதமரா இருந்திருக்கிறாரு. 1998ஆம் ஆண்டு 13 மாதங்கள் பிரதமரா இருந்தாரு. அப்புறம் 1999ஆம் ஆண்டுல இருந்து 2004 வரைக்கும் முழு நேர பிரதமரா இருந்தாரு. அவரோட காலகட்டத்துல தான் நியூக்ளியர் டெஸ்ட், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், ஃபாரின் பாலிசி இனிஷியேட்டிவ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லி எல்லாமே நடந்துச்சு. இவர் ஒரு அரசியல்வாதி அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்கில்டு ஓரேட்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒரு கவிஞர் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய தாத்தா ஒரு புலவர், தன்னுடைய அப்பா ஒரு கவிஞர், அதையும் தாண்டி தானும் ஒரு கவிதை மேலே கொண்ட ஈடுபாடான நல்ல கவிதைகளையும் எழுதியிருக்கிறாரு. இவரு ஆகஸ்ட் 16ஆம் தேதி, அதாவது 2018ஆம் தேதி இயற்கை எழுதினார். இவரோட இறுதி சடங்கை தன்னுடைய மகள், அதாவது வளர்ப்பு மகள் நமிதா நடத்தி வச்சாங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Do like, share and subscribe to my channel and thank you.